எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. காத்தை 88 பார்த்துட்டு இருக்கோம். அதுல சொன்னோம் அரகந்த பகவான நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லா அரகந்த பகவானும் எந்த விதிப்படி போனாங்களோ, கர்மத்தை சயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி உபதேசமும் பண்ணி அந்த மோட்ச மார்க்கத்தை அடைஞ்சாங்களோ, அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாதைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மோட்ச மார்க்கங்கிறது ஒண்ணுதான். அது தனிப்பட்ட ஒரு தீர்த்தங்கரருக்கானதா, இல்ல தனி ஆச்சாரியருக்கானதா, இல்ல தனி சாதுக்கானதா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ மோட்ச மார்க்கம்னா மோட்ச மார்க்கம், அவ்வளவுதான். ஒரே பாதை தான். சரி, எத்தனை பேர் மோட்சம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் எல்லாரும் அந்த பாதையில தான் மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆனா அந்த மாதிரி பாதையில பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு லேபிள் இருக்கு, இல்ல அடையாளம் இருக்கு, இவங்க பாதை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே அதுல கிடையாது. பாதை என்னமோ ஒண்ணுதான், போனவங்க எல்லாரும் அதே பாதையில் தான் போயிருக்காங்க. ஆனா அந்த பாதை பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்டவங்களுடைய பாதையா இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி அடையாளம் அதெல்லாம் எதுவுமே அதுக்கு கிடையாது அப்படிங்கறதான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் சொல்ற பாதை கூட நமக்கு சில சமயங்கள்ல நமக்கு உதவிக்கு வரதா இருக்கு. ஓகே, இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி எது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில இருக்கீங்களோ அது வரைக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சொன்ன வழியில போறதுக்கான முயற்சிய பண்ணும். எல்லாரும் சொல்றோம் இல்லையா, எல்லாரும் கேட்கிறோம், பிரவச்சனம் கேட்கிறோம், எல்லாருமே பாதை சொல்றாங்க, இப்படி போகணும் இப்படி போகணும்லாம் வழி விதி எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் எது வரைக்கும் வெளியில போகிறதுக்கான இதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பிரயோஜனமா. வெளியில நீங்க என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்க முடியும். அந்த பாதையோட அந்த கைடன்ஸ், அந்த அட்வைஸ் எல்லாமே வெளியில நடக்கிறதுக்கு தான் அதெல்லாம் உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா உள்ள போக வேண்டிய அந்த பாதை இருக்கு இல்லையா, சோ அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் உங்க பாதையை அமைச்சுக்கிட்டு நீங்க உள்ள போக வேண்டி இருக்கும். வெளியில பாதை எத்தனை பேர் வேணா காட்டுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கு யாரும் வர முடியாது. நீங்க தான் உங்க பாதையில போறதுக்கான முயற்சிய, உங்க பாதையை நீங்களே தான் அங்க அமைச்சுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறதான். சோ இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எது, உள்ளுக்குள்ள தனக்கான பாதையை அமைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பயணம் பண்றது. சோ அது வெளியில இருக்கிற மோட்ச மார்க்கம் கிடையாது உங்களுக்கு. சோ மோட்ச மார்க்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எது மோட்ச மார்க்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில நீங்க சொல்ற பயணிக்கிறது எதுவுமே உங்களை மோட்சத்துக்கு எடுத்துட்டு போறது இல்லை. உள்ளுக்குள்ள நீங்க எப்போ பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோட்ச மார்க்கமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். சோ வெளியில இருந்து உங்களுக்கு பாதையை சொல்ல முடியும், இப்படி போங்கன்னு சொல்ல முடியும், இது எடுத்துக்கலாம், அடுத்தடுத்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்ல முடியும். அந்த வழிகளையும் சொல்ல முடியும், முறைகளையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். ஆனா உள்ள போறதுக்கான முறை நமக்கு புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். சோ அதை பயணிக்கிறதும் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது. சோ எங்க இருந்து அதை அந்த பயணத்தை உள்ளுக்குள்ள போற பயணத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதான். உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ யோசிச்சுட்டு உட்காரோம் அப்படின்னு சொன்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு புரியாது. சோ உட்கார்ந்துட்டு யோசிக்கும் போது எப்படி நம்ம உள்ள பயணிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தியானம் பண்றதுக்கான ராஸ்தா, அதுதான் பாதை. உங்களுக்கு தியானம் பண்றதுக்கான பாதை அப்ப ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணும், அப்ப தியானம் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதுதான் உங்களை உள்ளுக்குள்ள பயணிக்கிறதுக்கான இதுவா இருக்க முடியும், விதியா இருக்க முடியும் அப்படிங்கறதான். ஒரு ஒருமுகப்பட்ட தன்மைய கொண்டு வருது. சோ மோட்ச மார்க்கங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதான். அப்ப நீங்க உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னாதான் உங்களால ஆத்மாவை அறிய முடியும் அப்படின்னு. சோ உள்ளுக்குள்ள போகணும்னாலும் உள்ளுக்குள்ள போகும்போது அனுபவத்துக்கும் பண்ண முடியும். ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கும் உங்களுக்கு ஆத்மாவை தெரிஞ்சதுனாதான் உங்களால உள்ளுக்குள்ளேயும் போக முடியும் அப்படிங்கிறது. சோ முதல்ல ஆத்மாவை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆத்மா மேல ஸ்ரத்தை வைங்க, அதுக்கப்புறம் ஆத்மாவை
அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை ஒட்டி நடக்கிறது, அனுச்சரன் பண்றது, அதை ஒட்டி நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறது, ஆத்மாவை நீங்க வந்து ஆத்மா ஒட்டி நடக்கிறதுக்கான முயற்சி பண்றது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்க முடியும், அறிஞ்சிருக்க முடியும். ஆனா உட்காரும் போது நம்ம அதை செய்யறதுக்கு தயாராகும் போது, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவுமே காட்சிக்கு வர்றதோ இல்ல பார்க்க முடியறதோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியறதில்ல. சோ தியானம் பண்ணுன்னு சொல்லியாச்சு, தியானம் பண்ணீங்கன்னா பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம தான் பாதைக்குள்ள போகணும். சோ அப்படி பண்ணும் பொழுது உட்கார்ந்தோம்னா, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தோம்னு சொன்னா நமக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே தெரியறதே கிடையாது. ஆத்மாவும் தெரியறது இல்ல, வேற எதுவும் நமக்கு தெரியறதே கிடையாது அப்படிங்கிறதா. எதை பத்தி நம்ம வந்து நினைச்சு பாக்குறது, எதை பத்தி யோசிக்கிறது, எதை புடிச்சுக்கிட்டு நம்ம வந்து பயணிக்கிறது, யார் நம்மள வந்து கை பிடிச்சிட்டு எந்த பாதையில நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா யாருமே அங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கறதான். சோ இது வரைக்கும் யார் நம்மள கூட்டிட்டு போவாங்க அந்த இருட்டுல பயணிக்கிறதுக்கு, உள்ளுக்குள்ள பயணிக்கிறதுக்கு அப்படிங்கறதான். சோ அதனால வந்து இன்னொருத்தர வந்து நீங்க வந்து நினைவுபடுத்திட்டு இருந்தீங்க, ஸ்மரண் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து உள்ளுக்குள்ள உங்க ஆத்மா கூட ஆத்மாவில பயணிக்கிறதுக்கான அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியாது. இன்னொருத்தர் ஸ்மரண் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆத்மாவுக்குள்ள உங்களால போக முடியாது அப்படிங்கறதாம். சோ அது வந்து புரியுதான்னு கேட்கிறாரு மகராஜ். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது பகவான ஸ்மரண் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களால ஆத்மாவுக்குள்ள போறதுக்கு முடியாது அப்படிங்கிறதாம். சோ எப்ப வந்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ள பயணிக்கிறதுக்கான இது தியானம் மூலியமா தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா தியானத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அதுல எதுவுமே தெரியறது இல்ல அப்படிங்கறது. ஒரு இருட்டா தான் இருக்குமே தவிர நம்மளால எதையும் பார்க்க முடியறது இல்ல. அதுதான். ஆனா உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா தியானம் மூலியமா தான் நம்மளால வந்து போக முடியும் அப்படிங்க. அதுதான் வாயில். தியானங்கிறதா உங்களுக்கு வந்து கேட் மாதிரி, என்ட்ரன்ஸ் மாதிரி. அது மூலியமா தான் உங்களால வந்து உள்ள போக முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால ஆச்சாரியர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து உங்களை வந்து எனக்குள்ள கூப்பிடுறேன். நான் எப்படி, நான் வந்து தியானம் அப்படிங்கிற கதவு மூலியமா, யதானுங்கிற கதவு மூலியமா இல்ல வாயில் மூலியமா அதுல நான் என்ன பண்றேன், நான் வந்து உங்களை அழைக்கிறேன், பகவானை வந்து அழைக்கிறேன் அப்படின்னு. சோ அதனால யார் வந்து பகவான் யாரா இருக்க முடியும்? எனக்குள்ள மோட்ச மார்க்கத்துல போறதுக்கான ருச்சிய யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்கள வந்து நான் தியானம் மூலியமா எனக்குள்ள நான் வந்து முதல்ல கூப்பிட்டுக்கிறேன். சோ அப்ப அவங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எனக்குள்ள வந்து இருங்க, என்னுடைய மனசுல வந்து இருங்க, என்னுடைய இடத்துல வந்து இருங்க, அப்ப வந்து நீங்க வந்துருங்க அப்படிங்கிற. ஏன்னா வேற யாரும் நானா போய் உங்களை கூட்டு வந்தெல்லாம் உட்காந்து நான் என் கதவை திறந்து வச்சுட்டு தியானங்கிற கதவை திறந்து வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க தான் எனக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கறதான். அதனால வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி செய்யும் பொழுது இந்த மாதிரி சொல்ற வாதிராஜ முனியும் அந்த மாதிரி ஏகிபாவ ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இதையும் எழுதியிருக்காரு. இதுல வரும்போது பாத்தீங்கன்னா தியான் துவாரம் மம ருச்சிகரம் ஸ்வாந்த கேகம் பிரவிஷ்ட, நீங்க வந்து என்னுடைய இதயத்துல வந்து அமருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகிபாவ ஆச்சாரியர் வந்து சொல்றாரு, வாதிராஜ ஆச்சாரியர் சொல்றாரு அப்படிங்கறதான். சோ அதனால வந்து எனக்குள்ள அந்த ருச்சி இருக்கு இல்லையா, அந்த ருச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அத வந்து தியானம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தியானம் மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் முயற்சி பண்ண முடியும். நம்மளால தியானம் மூலியமா பகவானை வந்து உள்ளுக்குள்ள கூப்பிடுறதுக்கு, என்னுடைய மனசுல இருங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து தியானம் மூலியமா பண்றதுக்கான முயற்சி பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா பிரவேசம் பண்ண வேண்டியது யாரு? என்ன பக்தியில சொல்றாரு அவர் ஆக்சுவலா இங்க, அதனால அது மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் பிரவேசம் பண்ண வேண்டியது நீங்க தான் பகவான். என்னுடைய மனசுக்கு வந்து உள்ள வந்து உட்கார்ந்துக்கோங்க, என் கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி. நான் என்னால கதவை தான் திறந்து வைக்க முடியும், ஆனா வர வேண்டியது நீங்களா, பிரவேசம் நீங்க தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து நாங்க வந்து ருச்சியோட எப்படி என்ன பண்ணிருக்கோம், ருச்சியோட நீங்க என்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க என்னுடைய மனசுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ருச்சியோட கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்றேன் அப்படிங்கிறதாம். சோ பகவான்
நீங்க வந்து அந்த வாயில் வழியா எனக்குள்ள வந்து என்னுடைய மன வடிவ அந்த இடத்துல பிரவேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னால வந்து இது புரியுதா அப்படின்னு கேக்குறாரு மகராஜ். ஆக்சுவலா இது வந்து வெளியில சொல்ற பக்தி மார்க்கம் அப்படிங்கறதுனால இதுல இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சோ பகவானே நீங்க வந்து என் வீட்டுக்கு வாங்க. என் வீடுங்கிறது எது? என் மனசுங்கிற வீட்டுக்குள்ள வாங்க அப்படிங்கறதான். சோ அதனால வந்து உள்ளுக்குள்ள ஆசைப்படுறது அப்படிங்கிறது, அந்த உள்ளுக்குள்ள அந்த தியானத்துக்குண்டிய ருச்சி பண்றது, ருச்சி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது, அந்த ருச்சி வந்து அந்த அளவுக்கு ஆகணும். அந்த ருச்சி தியானம் ஸ்டார்ட் பண்றோம், தியானத்துக்கு விருப்பப்படுறோம், அந்த தியானத்துல மூழ்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சோ அந்த தியான ருச்சி எந்த அளவுக்கு தீவிரமா போகணும் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானுடைய அந்த ஸ்மரன் மேல அந்த அளவுக்கு அது மூழ்கி போகணும் அப்படிங்கறதான். சோ பகவான் நமக்குள்ள வந்துட்டாரு, அந்த தியானத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல காத்தையில பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பாவனை வந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால பகவான அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதான். சில சொல்லியிருக்கோம் இல்லையா, பகவானை அறிஞ்சது மூலியமா நம்மளுடைய மோகம் வந்து நாசம் அடையுது அப்படின்னு. சோ எப்ப நீங்க பகவானை அறிய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ருச்சியோட நீங்க தியானம் பண்ணி பகவான் நம்முடைய தியானத்துல பிரவேசம் பண்ணிட்டாரு, நம்முடைய மனங்கிற அந்த இடத்துக்கு மன வடிவம் அந்த இடத்துல பிரவேசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த வந்து பாவனை வந்து ஏற்பட முடியும். என்ன பாவனை? மோக நாசம் அடையிறதுக்கான அந்த விஷயம் ஏற்பட முடியும் அப்படிங்கறதுனால. சோ பகவானையும் தெரிஞ்சுக்க முடியும். அறிஞ்சது மூலியமா அதுதான் தானாவே உங்களுக்கு வந்து பகவானை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மோகமும் நாசமடையும் அப்படிங்கறதா. சோ அந்த மாதிரி மோக நாசம் அடையும் போதுதான் அதே மாதிரி ராகத்வேஷமும் நாசமடையும். அப்பதான் உங்களுக்கு சுத்தமாகறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து தியானம் மூலியமா தான் அது ஆத்மாவும் சுத்தம் ஆக முடியும் அப்படிங்கறதா. சோ அதனால நீங்க புஸ்தகத்துல படிச்செல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானை வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதான். சோ எவ்வளவுதான் வந்து நீங்க புஸ்தகத்தை கேட்டீங்கனாலும் சரி, படிச்சீங்கனாலும் சரி, பகவானை வந்து உங்களால அறிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி சாஸ்திரம் படிச்சும் பகவானை வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதாம். சோ தியானம் மூலியமா பிரவேசம் பண்ணி பகவானை வந்து அழைச்சியாதான் உங்களுக்கு வந்து உங்களால வந்து பகவானை அறிய முடியும் அப்படிங்கறதாம். சோ அதுக்கப்புறமா பகவானை அறிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களால நம்மளுடைய அவங்கவுங்க ஆத்மாவை யார் வந்து பகவானை அறியறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஆத்மாவை அறிய முடியும் அப்படின்னு. சோ அப்ப தன்னை அறிஞ்சாங்க அப்படின்னு சொன்ன பகவானை அறிஞ்சு தன்னுடைய ஆத்மாவை அறியும் பொழுது அப்ப வந்து உங்களுக்கு வந்து மோகம் வந்து க்ஷயமாகுது அப்படிங்கறதாம். சோ தியானம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அவங்க இன்னும் உள்ளுக்குள்ள அகத்துல இன்னும் ஆழமா போக போக அவங்களுடைய அந்த அந்தராத்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது மூழ்கி போயிடுது. அப்ப வந்து சோ முதல்ல மோகம் க்ஷயமாகுது. சோ இன்னும் ஆழ்ந்து போக 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 அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ராகத்வேஷம் இருக்கு இல்லையா, அது கூட கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் அடைய ஆரம்பிச்சிடுது அப்படிங்கறதாம். சோ ராகத்வேஷமும் அந்த ஆழத்துக்கு போக போக நஷ்டம் அடைய ஆரம்பிச்சு மொத்தமா நஷ்டம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும்னா, அந்த தன்னுடைய பாதையில இருக்கு இல்லையா, அந்த உள்ளுக்குள்ள போறதுக்கான அந்த பாதையில அவங்களால போக முடியும். அப்ப வந்து அவங்களுடைய ஆத்மா என்ன ஆகுது? சுத்தமாயிடுது அப்படிங்கிறோம். சோ எந்த ஆத்மா சுத்தமாகுதோ அது வந்து மோட்சத்தை அடையும் அப்படிங்கிறோம். சோ இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துக்கு, அதாவது மோட்சம் போற அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து உங்களை யாரும் கூட்டிட்டு போறவங்க கிடையாது. கைய பிடிச்சு பிடிச்சு வெளியில தான் காட்ட முடியும். யார் பாதை காட்டினாலும் உங்களுக்கு வந்து அது மோட்ச மார்க்கத்துக்கு உள்ள போற, அது தன்னை அறிகிற அந்த தியானத்துல உள்ள போற அந்த இதுல யாரும் உங்களை கை பிடிச்செல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அவங்க உங்களே தான் செய்யணும் அப்படிங்கறதா. சோ அப்ப பாதை சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உங்களை கைப்பிடிச்சு கூட்டுவாங்க. ஆச்சாரியா இருக்கலாம், ஆகமமா இருக்கலாம், எல்லாருமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதை கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டுடுவாங்க. சொல்லுவாங்க, நீ போய் பாரு அப்படின்னு. எங்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியாச்சு, நீ தியானம் பண்ணு, அங்க விட்டுடுவாங்க.
அங்கிருந்து நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான். சோ அப்ப எது வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுறவங்க தெரியுறாங்களோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வெளிப்பாதை பிரகாசமா இருக்க முடியும் அப்படிங்கறதான். சோ வெளியில இருந்தோம் அப்படின்னாதான் பாதை காட்டுறவங்களும் சரி, எந்த பாதையில பயணிக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட அடைஞ்சவங்களும் சரி, 2 பேரையுமே உங்களுக்கு வெளியில தான் பார்க்க முடியும் அப்படிங்கறதான். ஆனா எங்க உங்களுக்கு இருட்டுல பயணிக்க ஆரம்பிக்கணுமோ, பாதையில வெளிச்சம் இல்லையோ, அது என்ன மாதிரி இடம் அது எந்த மாதிரி இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தியானத்தினுடைய குகையில தான் ஏன்னா வெளியில இருக்க வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்க போகுது. உள்ள பாத்தீங்கன்னா தியான குகையில உங்களுக்கு அவங்க சொல்லிடுவாங்க, நீங்க இந்த இதுக்குள்ள போய்க்கோ, தியானத்துக்குள்ள போய்க்கோ அப்படின்னு. சோ அங்க ஒரே இருட்டாதான் இருக்கு, அது தியான குகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல விட்டுடுவாங்க அப்படிங்கறதான். சோ அதனால அங்க இருந்து எது வரைக்கும் அவங்களுடைய உதவி அந்த பாதை வெளியில இருந்து காட்டுற வரைக்கும் தான் அவங்களது இருக்கு அப்படிங்கறதான். சோ அங்க இருந்துதான் நம்மளுடைய பாதை மோட்ச மார்க்கத்துக்கான அந்த பயணம் அங்க இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதான். சப்போ தியானம் பண்ணி அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்கள யார அரகந்த பகவான அப்படியே இருதயமே தன்னுடைய இருதயத்துல கூப்பிட்டுக்கோங்க. சோ எது வரைக்கும் நீங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எது வரைக்கும் உங்களுக்கு பகவான் என்னுடைய இதயத்துல வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த உணர்வு வருதோ, அது வரைக்கும் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் பிரவேசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அந்த உணர்வு வர வரைக்கும் நீங்க அந்த அளவுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, எப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் நமக்குள்ள எப்ப அந்த தியானம் மூலியமா நமக்குள்ள இருக்கிற அந்த மோட்ச மார்க்கத்துல போறதுக்கான அந்த பாதை திறந்துக்குதோ, அப்பதான் நமக்கு அந்த உணர்வு ஏற்பட முடியும். ரொம்பவுமே கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. சோ வழி என்னமோ இதுதான், வேற எதுவுமே வழி கிடையாது, விதியும் வேற எதுவுமே கிடையாது. தியானத்தை தவிர வேற எதாலையுமே உங்களால மோட்ச மார்க்கத்தை அடைய முடியாது அப்படிங்கறதான். சோ எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, மகராஜ் எல்லாம் தியானம் எல்லாம் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் பயணிக்க சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமும் சொல்றாங்க. சோ எது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, மகராஜ் கூட கிளாஸஸ் எடுத்தாருன்னா அவருடைய வாய்ஸ் பின்புலத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த தியான கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா. சோ இவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கூட அந்த வாய்ஸை கேட்கும் போது அதை ஒட்டின அந்த பாவனையும் அதை ஒட்டினதோ அதுல பயணிக்கிறதுக்கான பிராக்டிஸும் நமக்கு ஏற்படும். உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, யாராவது கிளாஸஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த தியான கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது. சோ அதனால அது அது மூலியமா பண்ணும்போது எது வரைக்கும் நீங்க அது கேக்குதோ உங்களுக்கு, அது வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், அதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறதா பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணுதான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா கூட. சோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க அந்த மூழ்கி பயணத்துல அதுவா மாறுற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வெளி வாய்ஸ் மூலியமா இல்ல இது மூலியமா கேட்டு அதை ஒட்டி பயணிக்கும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதத்துல அது சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய புத்திய நீங்க என்ன பண்றீங்க, ஒருமுகப்படுத்துறீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா அது எந்த தியானம் மூலியமா நீங்க மோட்சத்தை அடையணுமோ அந்த தியானமா இது இருக்கிறது இல்ல. இதுவும் ஒரு பிராக்டிஸ் தான், ஒரு சிந்தன் தான் பண்றோம் அப்படிங்கறதான். சோ அதனால கேக்குறது வாய்ஸ் கேக்குறோம் இல்லையா, சோ அது வரல அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு நம்மளால ஒண்ணுமே பாதையே தெரியாம திடீர்னு நீங்க தியானம் பண்றது கூட அவருடைய வாய்ஸோ இல்ல வேற எதுவும் உங்களுக்கு கைட் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எதுவுமே இருட்டுல ஒண்ணுமே புரியாத மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டோம் தியானம் பண்றதுன்னு சொல்லிட்டு, ஆத்மாவை பாக்குறதுன்னு சொல்லிட்டாங்க, பகவானை உள்ள கூப்பிடுன்னு சொல்லியாச்சு. சோ பகவானை கூப்பிடுறதுக்கு பார்த்தோன்னா பகவான் எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. சோ சொல்றாங்க வாய்ஸ் கேட்டுட்டே இருந்ததுன்னா அதை பத்தி சிந்தனை பண்றோம், அது ஒரு சிந்தனை மாதிரி. சொன்னா தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு அங்க வாய்ஸே இல்லை அப்படிங்கிற பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படிங்கிறாரு. சோ அதனால நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய, இல்ல உங்களுக்கு இன்னும் மேலும் அந்த தியானத்துல
முன்னேறக்கூடியதுக்கு யாராவது ஏதாவது பண்ண முடியும்னு சொன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். ஏன்னா அது வரைக்கும் தான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். வாய்ஸ் கொடுத்து உங்களை மனசு ஏகாகிரதை பண்ண வைக்கலாம், உங்களை வந்து அதை சிந்தனை பண்ண வைக்கலாம், அதெல்லாம் பண்ண வைக்கலாம். ஆனா அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் எது வரைக்கும் உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதோ அது வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்கான பயணத்தை தொடங்க முடியாது அப்படிங்கறதா. சோ எதுவுமே இல்லாம நீங்க உங்களுக்குள்ள பயணத்தை தொடங்கணும்னு சொன்னா இன்னும் ஆழமா போகணும் அப்படிங்கறதா. தீர்த்தங்கர் எல்லாமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தியானம் மூலியமா தான் அவங்க வந்து பயணிச்சு மோட்சத்தை அது மோகத்தை சயம் பண்ணாங்க, ராகத்வேஷத்தை சயம் பண்ணாங்க, தன்னுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரிதான் பண்ணணும், வேற வழி கிடையாது. அவர் போகும்போது என்ன சொல்லப்பட்டாரு, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வேற ஒன்னும் சொல்ல, தியானம் பண்ணுங்க, மோக சயம் பண்ணுங்க, ராகத்வேஷ சயம் பண்ணுங்க, அப்போ உங்களுடைய ஆத்மா சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கறதா அவங்க இதான் எல்லாத்துலயும் சொல்லியும் இருக்காங்க. இதை தவிர வேற ஒரு விஷயமும் கிடையாது. இவ்வளவுதான் எழுதி இருக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதேதான் எழுதியும் இருக்காங்க. எவ்வளவு அரகந்தர் இருந்தாங்களோ, எவ்வளவு வராங்களோ, வந்திருக்காங்களோ, வரப்போறாங்களோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த முறையிலதான் கர்மத்தை வந்து ஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான். சோ அதே முறையிலதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசமும் கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் சொல்லவும் இல்லை, செய்ய சொல்லவும் இல்லை. அவங்களும் வேற எதுவும் செய்யவும் இல்லை அப்படிங்கறதான். கொஞ்சம் உபதேசம் கொடுத்தாங்க, என்ன செய்ய, இதுதான் உபதேசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இந்த பாயிண்ட் இவ்வளவுதான் உங்களுக்கு. உங்க இத தியானம் பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணுங்க, மோட்சம் போங்க அப்படிங்கறதான். சோ அப்ப வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்றோம். சோ எல்லாரும் சொன்னது இதுதான். நம்மளால போய் உட்கார்ந்தா நம்மளால வந்து அந்த மாதிரி பயணிக்கவும் முடியாது, நமக்கு அந்த தியானமும் கைவசப்படுறதும் இல்லை. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்றது பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சுத்த ஆத்மாவை பத்தின ருச்சி வந்து நமக்கு வந்து ஏற்படணும் அப்படிங்கறதான். சுத்த ஆத்மாக்க வந்து ஸ்வயம் நம்ம வந்து தானே நமக்கு வந்து சம்வேதன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சுத்த ஆத்மாவுடைய சுபாவத்துல மூழ்கிறதுக்கு, அதுல ஆழ்ந்து போறதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த முறைப்படி நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப ஆத்மால மூழ்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைப்படி, அந்த தியான முறைப்படி சொன்னாங்களே உள்ளுக்குள்ள போகிறது, சோ அது முறைப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கர்மமும் க்ஷயமாகும் அப்படிங்கிற. அது மூலியமா உங்களுக்கு நிர்வாணம் மோட்சமும் ஏற்பட முடியும் அப்படிங்க. அவர் என்ன சொன்னார், அதான் சொன்னார், நான் வந்து போயிட்டு இருக்கேன், நான் போறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு. அப்ப இப்ப வந்து நம்ம வந்து யோசிக்கணும் அப்படிங்கறத, நம்ம என்ன பண்றது, நம்ம இப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னும் புரியல, எப்படி பண்றது தெரியல. சோ எங்க வந்து உங்களுக்கு வந்து ஆத்மா வந்து அசுத்த ஆத்மாவா இருக்கோ, ஆத்மா கர்ம மலத்தினால மலினம் அடைஞ்சிருக்கோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மலினம் அடைஞ்ச அந்த அசுத்த ஆத்மாவால அது வந்து எங்க உங்களால வந்து சுத்த ஆத்மாவை பார்க்க முடியும் அப்படிங்கறதான். சுத்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த நோக்கிலையும் பாத்தீங்கன்னா எந்த வழியிலயும் உங்களுக்கு சுத்த ஆத்மா தென்படுறதுக்கு வழி இல்லை, பார்க்கவும் முடியல அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அசுத்த ஆத்மாவே நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறது, சுத்த ஆத்மாவை எங்க இருந்து பார்க்க முடியும். அதனால முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த சுத்த ஆத்மாவை பத்திய, அந்த சுத்த ஆத்மா மேல வந்து நமக்கு ருச்சி வரணும், அதுக்கப்புறம் அதை அறிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் சம்வேதன் அனுபவம் பண்ணணும், அப்புறம் அதுல அந்த ஆத்ம தத்துவத்துல மூழ்கணும். முதல்ல அனுபவம் சின்னதா தான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் அதுலயே மூழ்கிறது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேவல ஞானமும் ஏற்பட முடியும், மோட்சமும் ஏற்பட முடியும். இதை தவிர வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறத. நீங்க வேற எது பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்கான வழி இல்லை அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சோ அதனால வந்து அவங்க வந்து இப்ப வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப நாம என்ன பண்றது? சோ அதுக்குதான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அவர் வழிதான்னு சொல்லிட்டாரு, அவர் மோட்சம் போய் சேர்ந்துட்டாரு, நீங்களும் என் பின்ன இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, தியானம் பண்ணிட்டு வாங்கணும் சொல்லிட்டு போயிட்டார்.
அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு தான் இப்ப இது என்ன பண்றதுன்னே புரியல அப்படிங்கிற போது, அதனால ஆச்சாரியரும் என்ன பண்றாருங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்றாரு அவரு கடைசியில அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து நிர்வாணம் அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் எல்லாம் போய் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க எல்லாம் மோட்சம் போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு ருச்சி வர்றதுக்கு அவங்கள வந்து நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு விதத்துல இத பார்த்தோம்னா, இந்த நமஸ்காரம் கூட வந்து பாத்தீங்கன்னா, புறத்துல உங்களுக்கு கிரியை தானே பண்றாங்க. நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு தானே சொல்றேன். நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற பொழுது, அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு புற நமஸ்காரமா இருக்கு. அகம் அகவணக்கமா அது இல்ல அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அத திரவிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாவ நமஸ்காரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அது எங்க ஏற்படும்னு பாத்தீங்கன்னா, தியானத்துலதான் நம்மளால பாவ நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படிங்கறதா. இந்த 2 நமஸ்காரத்தையும், திரவிய நமஸ்காரத்தையும் சரி, பாவ நமஸ்காரத்தையும் சரி, நம்ம 2 பக்கத்துலயும் இணைஞ்சு நம்ம பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எதை பார்க்க முடியும்? பகவானை பார்க்கறதுக்கான இது பண்ண முடியும் அப்படிங்கறதாம். ஆனா பாவ நமஸ்காரம் எதிர்பார்வங்களுக்கு தியானத்துலதான் நமக்கு வந்து ஏற்பட முடியும். எப்படி ஏற்பட முடியும்? நம்ம தியானத்துல அந்த பகவானுக்கு வந்து மரியாதை கொடுக்கும்போது, அதே மாதிரி அவரை கூப்பிட்டு நம்ம வந்து தியானத்துல நம்மளுடைய மனசுல அவரை நிறுத்தி வைக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த பாவ நமஸ்காரம் செய்ய முடியும் அப்படிங்கறதாம். So, அதனால வந்து அதுவுமே கொஞ்சம் கடினமான விஷயம்தான். உம் அதுவுமே ஒரு கடினமான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து பாவ நமஸ்காரங்கிறது நீங்க மனசுக்குள்ள இருத்தி பண்ணும் பொழுதுதான் அது பாவ நமஸ்காரமா ஆக முடியும். சோ வெளியில வணங்குறது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, அது வெறும் திரவிய நமஸ்காரம் தான் அப்படிங்கறதுதான். சோ மகராஜ் சொல்றாரு, அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு, அதனால இன்னைக்கு நீங்க தியானம் பண்ணீங்க, அதுல என்ன பண்ணீங்க? திரவிய நமஸ்காரமும் இருந்தது, பாவ நமஸ்காரமும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சோ அது எந்த லெவலுக்கு வரும்போது அது பாவ நமஸ்காரம் அந்த தியானத்துல இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சோ இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நமோகார் மந்திரத்துடைய அந்த அக்ஷரத்தை நீங்க ஸ்மரன் பண்ணிட்டு, சோ அதுல வந்து அந்த நமோகாருக்கு அக்ஷரத்தை வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது, அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன மாதிரி நமஸ்காரமா இருக்காது? திரவிய நமஸ்காரமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க அந்த அக்ஷரத்தை ஸ்மரன் பண்றீங்க. சோ நமோ அரிகந்தான், நமோ சித்தான்னு சொல்றீங்க இல்லையா? சோ அந்த நமோகார மந்திரத்தினுடைய நமோகாரத்தினுடைய அந்த அக்ஷரங்களை ஸ்மரன் பண்ணும்போது, நீங்க சப்தமா சொன்னாலும் சரி, இல்ல அந்த அக்ஷரத்தை நீங்க ஸ்மரன் பண்ணாலும் சரி, சோ அது வந்து என்னவாகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு ஏன்னா சப்தத்தை தான் நீங்க வந்து அங்க வந்து ஸ்மரன் பண்றீங்க. நம்ம அரிகந்தானங்கிற போது, சோ அந்த அரகந்தானோ அப்படிங்கிற அரிகந்தானோங்கிற அந்த சப்தத்துல வந்து நீங்க வந்து நமஸ்காரம் பண்றீங்க. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு திரவிய நமஸ்காரமா இருக்க முடியும் அப்படிங்கறதாம். அந்த சப்தத்தை ஒட்டி நீங்க சப்தம் சொல்லும் பொழுது, அந்த சப்தத்தை ஒட்டி உங்களுக்குள்ள என்ன தோணும்? அரகந்த பகவான் அந்த சப்தத்துக்கான என்ன அர்த்தமோ, அதுக்கான விளக்கம் என்னவோ, அது உங்களுக்குள்ள உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு வெளிப்படும், உங்களுக்கு இதுவாகும். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த விளக்கத்துக்கு மேல உங்களுடைய பார்வை போயிடும். சோ அப்ப வந்து எது வரைக்கும் வந்து நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி பண்ணி தியானத்துல வந்து அந்த பகவானுடைய மூர்த்தம், அதாவது பகவானுடைய உருவம் வந்து நமக்கு தென்பட ஆரம்பிக்குதோ, அந்த பகவான் மேல வந்து நம்மளால வந்து மூழ்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த பகவானை வந்து நம்மளுடைய தியானத்துல நமக்குள்ள அழைக்கிறதுக்கான இதுல ஈடுபடுறோமோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து அவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது, உருவத்தை எப்படி பாக்குறது, எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததா சொல்றாரு. சோ அப்ப அந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கான பாவ நமஸ்காரமா இருக்க முடியும். சப்தத்தை பிரயோகம் பண்ணி நீங்க சப்தத்தை ஸ்மரன் பண்ணும்பொழுது அது திரவிய நமஸ்காரமா இருக்கு. சோ பகவானுடைய மூர்த்தத்தையே, அதாவது உருவத்தையே, பகவானுடைய உருவத்தை நீங்க வந்து உங்களுக்குள்ள தியான பொருளா, உங்களுக்குள்ள அந்த உருவத்துல நீங்க மூழ்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் பாவ நமஸ்காரமா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியானத்தினுடைய
வாயில் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் உங்களுக்கு வந்து மோட்ச மார்க்கம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப வந்து அந்த மாதிரி நிலைமை வருதோ, எப்ப வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ல பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அப்ப வந்து உங்களுக்கு பகவானை வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும், பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அம், உங்க புத்தியில உங்களுடைய இதயத்துல பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகும், ஒரு பிரகாசம் அந்தரங்கத்துல உங்களுக்கு வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவானை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா தானாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானுடைய பிரகாசம் தானே உங்களுடைய அந்தரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கறதாம். சோ அப்ப அதுல உங்களுக்கு பாதையும் கண்டுபிடிக்க முடியும், தெரியும் அப்படிங்கறதாம். அப்ப நீங்க என்ன பண்ணும், அந்த பாதையில அப்படியே பயணிச்சே இருக்கணும் அப்படிங்கறதாம். அங்க வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான அவசியமே அங்க இருக்காது அப்படிங்கறதாம். என்ன கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, தியானத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம்லாம் அங்க இருக்காது அப்படிங்கறதாம். சோ அதனால அந்த இருட்டுல, சோ எப்படி வந்து நீங்க வந்து இருட்டுல வந்து ஒரு பாதை தெரியல அப்படிங்கிற பொழுது எப்ப ஏதாவது இருக்குதா இல்லையான்னு இடிச்சுக்கு போறோம் அப்படிங்கிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுவோம், கையை காலை அசைச்சு அசைச்சு ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் தொழாவிட்டு இருப்போம். சோ அதனால வந்து எப்படி நீங்க இருட்டுல கைய தொழா வேண்டியிருக்கோ, அதே மாதிரி தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய ஞானத்துல வந்து அதே மாதிரி அது பகவானை வந்து கொண்டு வர்றதுக்கான அந்த இருட்டுல இது பண்ற மாதிரிதான் ஒரு முயற்சிய பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாதைய வந்து தானே உருவாக்கிக்கிட்டு அந்த பாதையில செய்ய போறாங்களோ, அவங்க வந்து அந்த பாதையில முன்னேறும் போது அவங்களால வந்து மோட்சத்தை அடைய முடியும், அவங்களுடைய இலக்க அடைய முடியும் அப்படிங்கறதாம். இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா யாரும் போயிட்டாங்க, அவங்க பாதை சொன்னாங்க இல்லையா, அவங்க போயிட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் தான் அந்த பாதையில அவர் சொன்ன மாதிரி இருட்டுல வந்து நீங்க பயணிக்க ஆரம்பிக்கணும், அதுல மூழ்கும் போதுதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அதுல ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த யார் நமக்கு வந்து இந்த வழி சொன்னாங்க இல்லையா, அரகந்த பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா, அவரை வந்து நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும் அப்படிங்கறதா. சோ அதனால வந்து அவரை பிடிச்சதுக்கு அப்புறம் அவரை நீங்க பிடிச்சிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க கைக்கு கிடைக்கக்கூடியது எதுவுமே கிடையாது அப்படிங்கறதான். அவர் கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அவரை உங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான கூப்பிடுங்க, உங்களுக்குள்ள வர்றதுக்கு அவரை அழைச்சிக்கோங்க அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அவர் வந்து அதாவது பிரசன்ட் நேரடியா அவர் வந்து அவருடைய பிரசன்ஸ் வந்து இல்ல அப்படின்னா கூட அவர் எங்க போயிட்டாரு, அரகந்த பகவான் மேல போயாச்சு அவர். சோ அதனால எந்த இடத்துலயும் அடைஞ்சாச்சு அவரு. சோ அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாம இப்ப என்ன பண்ணோம், நம்மளுடைய சிரத்தையினால அந்த நம்பிக்கையினால முதல்ல அவரை வந்து என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்குள்ள நீங்க வர கூப்பிடுங்க அவரை. நீங்க தியானங்கிற கதவை திறந்து வச்சுட்டு அரகந்த பகவானை கூப்பிடுங்க அப்படிங்கறதான். அவரை உங்களுக்குள்ள உட்கார வச்சுக்கோங்க. சோ அதனுடைய பிரகாசத்தினால, சோ அந்த பகவானுடைய பிரகாசத்தினால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாம வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியும். பகவானுடைய பிரகாசமாக ஆரம்பிச்சதுன்னு சொன்னா நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறதான். சோ அப்போ எப்போ வந்து அவருடைய பிரகாசம் நமக்குள்ள தெரிய ஆரம்பிக்குதோ, அப்போ வந்து உங்களுக்குள்ள தியானம் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த பகவான் வந்து நம்மளுடைய சித்தத்துல தெரிய ஆரம்பிப்பார், நம்மளுடைய மனசுல அவர் பகவான் தெரிய ஆரம்பிப்பாரு அப்படிங்கறதான். சோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த பகவானுடைய அந்த அந்த பிரகாசத்துடைய அந்த கீற்று எல்லாம் நமக்கு வந்து வரும், உள்ளுக்குள்ள பரவுறது இருக்கும் அப்படிங்கறதான். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இப்படி போ அப்படிங்கிற மாதிரிலாம் பகவான் ஒண்ணு அங்க வாயை திறந்து சொல்லலாம் கிடையாது. சோ அவருடைய பிரகாசம் இருக்கு, அந்த பிரகாசத்தினுடைய அந்த கீற்றுனும் உங்களால பார்க்க முடியும். அப்போ அவர் வந்து பகவான் வந்து சொல்ல மாட்டார், இந்த பாதையில போ இப்படி போ அப்படிங்கலாம் பகவான் அங்க சொல்றதும் கிடையாது. நீங்க தான் அந்த பாதையில போகணும். என்ன தெரியுது இப்ப உங்களுக்கு, பகவானுடைய அந்த இருக்கிறதுனால பகவான் மூலியமா உங்களுக்கு அந்த கீற்று உங்களால பார்க்க முடியும் அப்படிங்க. ஆனா போக வேண்டியது யாருன்னு சொன்னா அந்த ஒளி பாதையில அந்த வெளிச்சம் காட்டுற
பாதையில போக வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா நம்ம தான் பண்ணணும், அவங்கவுங்க தான் பண்ணணும் அப்படிங்கறதாம். சோ அது கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால அந்த பாதையிலயும் போக முடியும், பாதை தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. சோ அததான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சில பாதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடணும். சோ கண்ணை மூடிக்கிட்டு சில பாதைகள்லாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அனுபவம் வரும் அப்படிங்கறதாம். என்ன மாதிரி அனுபவம் வரும்? நான் பாதையில நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதும், நான் நடந்து வந்துட்டு இருக்கேன், இப்பவும் நடக்கிறேன் அப்படிங்கறதாம். சோ தியானத்தினுடைய அந்த வாயில் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாதைதான் மோட்சத்துடைய இதுவும். அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற பாதை அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து நாம தான் கண்ணை மூடிட்டு அது மேல நம்பிக்கை வச்சு உள்ள நடக்கிறதுக்கான இதுவை எடுக்கணும். அந்த ப்ராசஸையும் எடுக்கணும், இனிஷியேட் பண்றதும் நம்ம தான் பண்ணணும், நடக்கிறதுக்கான இதுவும் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கதான். சோ அதனால வந்து ஆனா பாதைன்னு பாத்தீங்கன்னா இதை தவிர வேற எந்த பாதையும் கிடையாது, ஒரே ஒரு பாதை தான் இருக்கு அப்படிங்கறதாம். சோ இந்த பாதையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர், நம்ம ரோட்ல எல்லாம் போனோம்னு சொன்னா கிலோமீட்டருக்கான அந்த வழியில வந்து இந்த கல்லாம் நட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் அதுல வந்து ஒன்றும் அந்த பாதையில இது இத்தனாவது கிலோமீட்டர் இது மாதிரிலாம் ஒரு இதுவும் அங்க இருக்கிறது கிடையாது. எவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம், இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. உள்ள போகும்போது அந்த மாதிரி அந்த பாதையில அந்த மாதிரி அளவுக்கு அந்த இந்த கல்லெல்லாம் இருக்கிறதும் கிடையாது அப்படிங்கறதாம். சோ குணஸ்தானம் மூலியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து உங்களால ஓரளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கறதாம். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குணஸ்தானம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் நமக்குள்ள நாம எத்தனாவது குணஸ்தானத்துல இருக்கிறோம், நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறது குணஸ்தானம் பத்தி பேசும்போது தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த குணஸ்தானத்துல எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்றோம். ஆனா நாம எப்படி இருக்கோம் அந்த குணஸ்தானத்துல இருக்குமா அப்படிங்கறது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற குணஸ்தானம் என்னங்கிறது நம்மளால நமக்கு பார்க்க முடியாது அப்படிங்கறதா. அதை பத்தின குணஸ்தானம் பத்தின வர்ணனைலாம் இருக்கு அப்படின்னா கூட நமக்குள்ள நம்மளால அதை பார்க்க முடியுமான்றது நமக்கு முடியாது அப்படிங்கறதான். இப்ப அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்த குணஸ்தானம் எவ்வளவு இருக்கு? 14 குணஸ்தானம் இருக்கு. சோ முதல்ல இருந்து 14 குணஸ்தானம் வரைக்கும் ஒரு ஒரு குணஸ்தானத்துக்கு பத்தின பரிபாஷா, அதை பத்தின விளக்கங்கள் இருக்கு. அது என்ன லட்சணத்துல அந்த குணஸ்தானம் இருக்கு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க எழுதியிருக்காங்க, எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த குணஸ்தானத்துலதான் இருக்கேன் அப்படிங்கிறத கேரண்டியா சொல்றதுக்கு எந்த உத்தரவாதமும் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, இந்த 4ஆம் குணஸ்தானத்துல இருக்கவங்க இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே கிரியை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க 4ஆவது குணஸ்தானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படிங்கறதான். நான் எந்த குணஸ்தானத்துல இருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியில வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது, எந்த குணஸ்தானத்துல உத்தரவாதமா சொல்ல முடியாது அப்படிங்கறதான். ரொம்ப விசித்திரமான மார்க்கம் இருக்கு. ஆனா இந்த மார்க்கத்துல பயணிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கர்மத்தை ஷம் பண்ணி அரகந்தரா ஆயிருக்காங்க அப்படிங்கறதான். நாமளும் இதே எமக்கும் அதே தான் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இந்த மார்க்கத்துல தான் போகணும் அப்படின்னு, இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் அரகந்தர் ஆகிறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம இதுல என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆஹ் நம்பிக்கை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதுதான் பாதை, இதை தவிர வேற இல்ல, அதை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பொழுது அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏற்படணும், உங்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. யாருக்கு? யாரெல்லாம் அரகந்தரை அடைஞ்சிருக்காங்களோ, இந்த பாதையில சொன்னப்பட்ட பாதையில போய் அடைஞ்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட அரகந்த பகவானுக்கு நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணுங்க. கண்ணை திறந்துட்டு நீங்க திரவியத்தினாலே நமஸ்காரம் பண்ணுங்க, கண்ணை மூடிக்கிட்டு பாவத்தினாலையும் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனால வந்து ஆச்சாரி குந்த குந்த தேவரும் என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் நிர்வாணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பொழுது அந்த கடைசி அந்த பாடின கடைசி தேனமோ தேசிம், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் இது காத்தையில சொல்லியிருக்காரு. சோ இந்த நமஸ்காரம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து
தியானபூர்வமான நமஸ்காரமா இருக்கு, பாவபூர்வமான நமஸ்காரமா இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ அதனால எப்போ வந்து பாத்தீங்கன்னா தியானம் ஏற்படலையோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தியானமா இல்லை அப்படிங்கிற பொழுது அது வந்து வெறும் திரவிய நமஸ்காரமா இருக்கும். ஸோ தியான வடிவில் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பாவ நமஸ்காரமா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ நம்மளுடைய அகத்துக்குள்ள என்ன நடக்குது? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் சாஸ்திரம் மூலியமா சொல்லப்படுறோம். நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த குணத்தானத்துல இருக்கு அப்படிங்கிற பொழுது அதெல்லாமே சொல்லலாம். நீங்க எல்லாம் 4ஆம் குணஸ்தானத்துல இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, 5ஆம் குணஸ்தானத்துல இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்களா, உள்ளுக்குள்ள என்ன மாதிரி பாவனை இருக்கும், என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொது விஷயங்கள், பொதுவா சொல்லப்பட்ட விஷயம். 4ஆம் குணஸ்தானம் சொன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி குணநலன் இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவோம். ரொம்பவுமே ரொம்ப சர்வசாமானியம், ரொம்ப பொதுவான விஷயம் தகவல் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுல ஆகட்டும் இல்ல இதுல இருக்கிறதுல ஆகட்டும். ஆனா நமக்கு வந்து அந்த தகவல்கள் மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவலை வச்சு நாம இதுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஐடென்டிஃபை பண்றது, நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பண்றதுங்கிறது நம்மளால பண்ண முடியாது. அப்படிங்க எதை பார்த்தாலும் ஒரு குழப்பமா இருக்கும். இது இருக்க இதுவா இருப்போமோ, இது இருக்க இதுவா இருப்போமோ, இல்ல இதுல இருப்பமா இருக்க மாட்டோமா, இதுல இருப்பமா இருக்குமா, அந்த மாதிரி குழப்பங்கள் வர முடியும் அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து குணஸ்தானமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து எந்த குணஸ்தானம்ல அவங்களுடைய யாத்திரை எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இத்தனை தூரம் வந்திருக்கும், இத்தனை தூரம் நமக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு. அதாவது 4ஆம் குணஸ்தானத்துல இருந்தா ஸோ 4ஆவது குணஸ்தானத்துக்கு வந்திருக்கும், 14 குணஸ்தானம் போனோம், இன்னும் 10 குணஸ்தானம் பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்க முடியும். ஸோ அதனால முதல் குணஸ்தானத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அங்கிருந்து மேல வந்தோம் அப்படின்னு சொன்ன முயற்சி பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னா நேரா எங்க போறோம், நம்ம 4ஆவது குணஸ்தானத்துக்கு போயிட முடியும். ஸோ அந்த 4ஆவது குணஸ்தானத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பா காலை வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த 4ஆவது குணஸ்தானம் உங்களுக்குள்ள ஏற்பட முடியும். அந்த குணஸ்தானத்துல வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பாவனைகள், அதுக்கான இது எல்லாமே உங்களுக்குள்ள அது ஏற்படுத்தும் இல்லையா. அந்த இடத்துக்கு வந்த உடனே 4ஆவது குணஸ்தானத்துக்கு வந்த உடனே என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அப்போ உங்களுக்குள்ள பகவான் மேல வந்து ஸ்ரத்த இருக்கும். ஸோ அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரோ அந்த ஞானம், அதுல சொல்லப்பட்ட அந்த ஆச்சரன், அது மேலாம் உங்களுக்கு என்ன ஆகும், நம்பிக்கை. பகவான் சொன்ன அந்த ஞானத்து மேலயும் சரி ஆச்சரன் மேலயும் நமக்கு வந்து ஸ்ரத்த ஏற்பட முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அந்த அந்த ஸ்ரத்தையும் சாதாரண அப்படி நல்லா பதியறது 4ஆவது குணஸ்தானத்துல இருக்கும்போது அழுத்தமா இருக்கிறது. ஸோ அப்ப அதுக்கு உங்களுக்குள்ள அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது ஒரு என்ன சொல்றது, முழுமையா உங்களுக்கு வந்து அந்த முயற்சி, அந்த அதை பத்தி அந்த நம்பிக்கைக்கு இன்னும் ஆழமா பதிஞ்சுக்கிறதுக்கான அந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறதாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல இருந்து அந்த 4ஆவதுக்கு வந்த உடனே எப்ப நீங்க 4ஆவதுக்கு வரீங்களோ ஸோ அது மேல மேல உங்களுக்கு அந்த நம்பிக்கை நல்லா வலுவா ஆகும்போது, ஸ்ட்ராங் ஆகும்போது, 4ஆவது குணஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா ஆகும் பொழுது அப்போ உங்களுடைய இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த குணஸ்தானம், நீங்க 4ஆவது குணஸ்தானத்துல பெர்ஃபெக்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து புற விதிகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருந்தாலும் எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள நம்பிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதனால ஏற்படும், இந்த 4ஆவது குணஸ்தானத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படிங்கிறதாம். ஸோ அந்த மாதிரி விசுவாசம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அப்போ வந்து அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கொஞ்சம் அந்த மோட்ச மார்க்கத்துல கொஞ்சம் மேல வர்றதுக்கான முயற்சிய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இன்னும் மேல முன்னேறதுக்கான முயற்சி அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கறதாம். கொஞ்சம் விரதம் எடுத்துப்பாங்க, கிரகஸ்தனா இருக்காங்க, வீட்டுல வீட்டை விட முடியல அப்படிங்கிறதும், அம்மா அப்பா மனைவி பரிவாரம் அவங்க கூடவே இருந்துகிட்டு அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்க, இந்த மார்க்கத்துல இந்த மோட்ச மார்க்கத்துல பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதாம். சோ அப்ப அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் வீட்டெல்லாம் விடல அப்படின்னு சொன்னா கூட
அது 4வது குணஸ்தானம் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி விரதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து வீட்டை விடல அப்படின்னா கூட அவங்க தன்னையே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி சங்கல்பம் எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சோ இது வரைக்கும் வீட்டு விவகாரங்கள்ல எதெல்லாம் அதிக பொறுப்புகள்லாம் பார்த்துட்டு இருந்தோமோ அந்த பொறுப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு, அதெல்லாம் இந்த எவ்வளவு பொறுப்பு போறோம், இதுக்கு மேல இந்த பொறுப்பு, எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தது போக சோ அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்கன்னா இந்த நம்பிக்கையோட 4வதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி என்ன பண்றாங்க, பொறுப்புகளை குறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான இதுவும் எல்லாத்துலயும் அவங்க எல்லை வகுத்துக்கிறாங்க. தாம் போறதுக்கான இடம், இருக்கிறதுக்கான இடம், அப்புறம் என்னென்ன உபயோகப்படுத்திக்கிறோம், எதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறோமோ எல்லாத்தையுமே அவங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லோப பரிணாமத்தை குறைச்சிக்கிறாங்க. நம்ம வந்து இவ்வளவு தூரம் தான் போறோன்னு பண்ணும்போது கூட அது கூட நம்மளுடைய லோபத்தை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு இதுதான் அதெல்லாம். சோ அந்த மாதிரி லோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு குறுக்கிக்கிறதுக்கான பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சோ அதனால அப்படி பண்ணும்பொழுது அப்ப என்ன ஆகுது, அந்த மோட்சம் அது 1ல இருந்து 4 வந்ததுக்கு அப்புறம் எப்ப கொஞ்சம் முன்னேறதா சொல்றோம்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் விரதம் எடுத்துக்கிட்டு தன்னை குறுக்கிக்கும் பொழுது அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறி போறாங்க, முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பண்ணி போகும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க 5வது குணஸ்தானத்தை அடையறாங்கன்னு சொல்லலாம், இல்ல அவங்க 5வது குணஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான உணவு இருக்கு, இது இருக்கு, வியாபாரம் எல்லாமே அவங்க வந்து உலக சம்பந்தப்பட்டமான அந்த அவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் சாப்பிடுறது, அந்த தண்ணி எல்லாம் குடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே புற விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்றாங்க, அது எல்லாமே கிரியை எல்லாத்தையுமே விட்டுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய சாப்பாடு இது எல்லாமே எதுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துருது, வீட்டுல செஞ்சது அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து குறுக்கிக்கிறாங்க தன்னை. எங்க வேணா செஞ்சது எப்படி வேணா செஞ்சது சாப்பிடலான்றது போய் எங்க குறுக்கிக்கிறாங்க, வீட்டுல செஞ்சது, அது வரைக்கும் அவங்க தண்ணிய இதுக்கு பண்ணிக்கிறாங்க, குறுக்கிக்கிறாங்க அப்படிங்கிறதாம். சோ தன்னுடைய வீட்டு போஜனை அந்த மாதிரிதான் சாப்பிடுறது, தன் வீட்டுல வடிச்ச தண்ணிய சாப்பிடுறது அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதாம். வெளியில போனாங்க அப்படின்னா கூட அதே மாதிரி உணவை எடுத்துக்கிறதுக்கு வீட்டுல எப்படி பண்ணி பண்றாங்களோ அதே மாதிரி உணவை சுத்த போஜன் பாணி கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல சாப்பிடுறது, அந்த ஏற்பாடுகள் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு. சோ இவ்வளவு வந்து அவங்க தன்னுடைய சீமா எல்லையை வந்து பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய குணஸ்தானம் வந்து என்னவாகுது, 4வது குணஸ்தானத்துல இருந்து 5வது குணஸ்தானமா ஆகுது அப்படிங்கிறதாம். சோ இது வந்து எல்லா விதமாவும் உங்களால வந்து எல்லா எல்லைகளையும், வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல எல்லாத்தினுடைய எல்லையுமே நீங்க வந்து இதே மாதிரி எல்லா விதமாவும் அதை வந்து அவங்க குறைச்சிக்கிறாங்க. அதாவது தேசத்தினுடைய எல்லையை குறைச்சிக்கிறாங்க. அதாவது நான் என்னுடைய தேசத்துல மட்டும்தான் இருப்பேன், மத்த தேசத்துக்கு போக மாட்டேன். அப்புறம் அந்த தேசத்துலயும் பாத்தீங்கன்னா என்னுடைய ராஜ்யத்துல மட்டும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கும், தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் 4 நாளைக்கு 8 நாளைக்கு 15 நாளைக்கு 1 மாசம் 6 மாசம் அதில் கூட பாத்தீங்கன்னா நான் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு மேல அதிகமா என்னுடைய இடத்துல கூட நான் அதிகமா பயணிக்க மாட்டேன், அந்த மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கறதான். சோ அதனால அவங்க எல்லைக்கு மேல எல்லை உங்களை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவங்க குறைச்சிக்கிறாங்க. அவங்க விரிந்த அந்த பயணிக்கிறதோ இல்ல விரிவான அந்த இதுல பண்றதோ இல்லாம தங்களை தாங்களே குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கறதுதான். எல்லா விதமாவும் எல்லா லோபங்கள்ல இருந்தும் எல்லா இதுல இருந்தும் அவங்க தங்களை குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கறதான். அப்போ உங்களுக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு அவங்க குணஸ்தானம் வந்து 4வதுல இருந்து 5வது ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுவிரதி ஸ்ராவக், அதே மாதிரி 12 விதங்களை கை கொள்றவங்களா இருக்கிறாங்க. அந்த ஸ்ராவகன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பார்க்கும்போதும் இதெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால இதுல எல்லாம் விட்டுடுறாங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து 5வது குணஸ்தானத்துக்கு வராங்க அப்படிங்கிறதா. சோ அது உணவுல கூட அந்த மாதிரிதான். சோ மரியாதையான உணவு, அது நாள் கணக்கு பார்த்து எத்தனை நாளைக்குள்ள மாவு, எத்தனை நாளைக்குள்ள இது எதெல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கறதெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. சோ இது எங்க வருது, 5வது குணஸ்தானத்துக்கு வருது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து போகணும் அப்படின்னு சொன்னா 6வது 7வது குணஸ்தானத்துக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ இப்ப வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல தன்னுடைய பொறுப்புகளை தன்னுடைய எல்லைகளை குறுக்கிக்கிறாங்க, லோபத்தை குறைச்சிக்கிறாங்க. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, விடுறதுக்கெல்லாம், தியாகம் பண்றதுக்கெல்லாம். சோ அப்ப வந்து அப்படி என்ன பண்றாங்க, அத்தனையுமே வந்து அது அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களாகட்டும், இல்ல அந்த 4 செவரே ஆகட்டும், எல்லாத்தையுமே விடுறதுக்கு தயாராயிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படிங்கிற பொழுது அப்ப அவங்க வந்து 6வது 7வது குணஸ்தானத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. 6வது 7வது வந்தா மட்டுமே மோட்ச மார்க்கத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்ல. சோ இன்னும் போக வேண்டி இருக்கு. இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு அங்க நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதாம். சோ இப்படி வந்துட்டாங்க அப்படின்னா கூட, சோ புறத்துல எல்லாத்தையும் விளக்கியாச்சு. புறத்துல நம்ம சொல்றோம் இந்த கிரியெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் சாப்பிடறது இல்ல, இதெல்லாம் பண்றது இல்ல. அப்ப 4வது குணஸ்தானத்துல இருந்து 5வது குணஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க. 5வதுல இருந்து 6வதுக்கு தியாகம் பண்ணிட்டு, வீடெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வரும்போது 6வது குணஸ்தானத்துல வந்துட்டாங்கன்னு சொல்றோம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற குணஸ்தானம் 5வது குணஸ்தானத்துல இருக்காங்களா, 6வது குணஸ்தானத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த உத்தரவாதமும் இல்லை. சோ புறத்துல எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க. சோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 5வது குணஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க, 6வது குணஸ்தானத்துக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் புறத்துல. ஆனாலும் உள்ளுக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 5வது குணஸ்தானத்தில் தான் இருக்காங்க, இல்ல 6வது குணஸ்தானத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன, ஆனாலும் இந்த வழியில போய் தான் நீங்க வந்து மோட்சத்தை அடைய முடியும். சோ உள்ளுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா வேற வழியும் கிடையாது. போறதுன்னு சொன்னா இந்த பாதையில தான் உங்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதாம். சோ என்ன பிரச்சனை பாருங்க, எவ்வளவு இதுவா இருக்கு அப்படிங்கிறதாம். ஆனாலும் மனுஷன் வந்து என்ன பண்றான், அது மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ரொம்ப தைரியத்தோட, நான் வந்து 5வதுல இருக்கிறேனா 6வதுல இருக்கிறேனா, உள்ளுக்குள்ள அந்தரங்கத்துல என்னால அந்த குணஸ்தானத்துல நிக்க முடியுதா அப்படின்னு தெரியல அப்படின்னா கூட, அவன் என்ன பண்றான், வெறும் இருட்டாதான் இருக்கு பாதை அப்படின்னா கூட அவன் வந்து என்ன பண்றான், இதுதான் பாதை, இதுதான் நம்ம நம்மளுடைய சம்சாரத்தை கடக்க வைக்கும் அப்படிங்கிற பொழுது, அந்த எப்படி நம்ம இருட்டுல தொழாவி கையை தொழாவி தொழாவி மூவ் பண்றோமோ, அதே மாதிரிதான் அவனுமே வந்து அந்த பாதையில பயணிக்கிறான் அப்படிங்கிறதாம். சோ அவ்வளோ வந்து இந்த பாதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிலை இல்லாததான், அன்சர்டனிட்டியோட. கண்டிப்பா இது பண்ணிட்டா நீ இதுதான்ப்பா அப்படின்னு கேரண்டியா உத்தரவாதம் எதுவும் சொல்ல முடியாம அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற அந்த பாதையில தான் வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயம் இல்லாத இந்த பாதையில பயணிச்சுதான் நம்ம வந்து போயாக வேண்டியிருக்கு. அந்த பாதையில நம்முடைய முழு முயற்சியும் எடுக்க வேண்டியதா இருக்கு. யாருக்கு ருச்சி இருக்கோ அவங்க இந்த பாதையில தன்னுடைய முயற்சிய பண்றாங்க அப்படிங்கிறதாம். சோ அது மேல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதுதான், இதை தவிர வேற பாதையே இல்லைன்ற நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அது உள்ளுக்குள்ள போய் அதுக்கான அது என்ன சொல்றது, மொத்த விதமா எல்லா விதமாவும் தன்னை வந்து அதுல ஈடுபடுத்திக்கிறது, எல்லா விதமும் அதுல இது பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு வந்து அது பாவனை ஏற்படுதுல. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சம்ஸ்காரம் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த மேல போகிறதுக்கான கண்டிப்பா அது உங்களை மேல ஏத்தி விட்டுரும். சோ இங்க வந்து புரிதல் இல்ல, எங்க ஏதாவது நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்ற எந்த உத்தரவாதம் இல்லை. இருந்தாலும் அதுலயும் அவங்க வந்து நம்பிக்கையோட பயணிச்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய எல்லா விதமான என்ன சொல்றது, சக்தி, புத்தி எல்லாத்தையும் அதுல செலுத்தி அதுல போறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த சம்ஸ்காரம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்கள வந்து மோட்சம் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதாம். ஆனா ஒரு முறையாவது நீங்க வந்து என்ன பண்ணும், நல்லா உங்களை புழிஞ்சு எடுத்தாகணும் அந்த பாதையில போகிறதுக்கு அப்படிங்கிறதாம். அதனால முன்னாடி காத்தையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த 86 87 அந்த காத்தைகள்ல அமித் சந்திர ஆச்சாரியாரும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆஹ் இது மாதிரிதான் சொல்றாங்க. பந்த கக்ஷ, அதாவது பத்த கக்ஷ, அதாவது வந்து உங்களுக்கு வந்து நீங்க முழு ஃபுல் அட்டம் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கமர் கஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. எல்லா தரப்புல இருந்து நீங்க எல்லா விதமானமா அந்த முயற்சிய ஃபுல் இதுவா ஃபோர்ஸோட நீங்க பண்றது அப்படிங்கிறதா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோட்ச மார்க்கத்துல போகணும். சோ மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னு சொன்னா இந்த குணஸ்தான சொல்ற பாதையில பயணிச்சுதான் ஆகணும். அதுல முழு மூச்சியோட ஈடுபடணும் அப்படிங்கிறதா. சோ அதனால இதை தவிர வேற வழி இல்ல. எதுக்கு, துக்கத்துல இருந்து முக்தி அடையணும்னாலும் சரி, மோட்ச மார்க்கத்துல ஏத்துக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு இதுதான் வழியா இருக்கு அப்படிங்கிறதா. அதனால வந்து முதல்ல வந்து
அதுக்குனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ரொம்பவுமே வந்து இந்த காத்தை ஒரு 2 லைன் தான் சொன்னாங்க அப்படின்னா கூட மகராஜ் வந்து இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. சோ இந்த காத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மர்மமானதா மார்மிக் காத்தையா இருக்கு அப்படிங்கறதான். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆத்மாவை அறியறதுக்கு முன்னாடி முதல்ல யார அறிஞ்சிக்க சொல்றாங்க? பரமாத்மாவை அறிஞ்சிக்க சொல்றாங்க. சோ அதனால பரமாத்மாவும் அறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அறிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி அறிஞ்சுக்கணும் நீங்க பரமாத்மாவை கூட அப்படின்னு சொன்னா கூட உங்க தியானத்துல அவரை கொண்டு வரணும். அவர் உங்க தியானத்துல உங்களுக்குள்ள இறக்குற அளவுக்கு நீங்க அந்த பரமாத்மாவை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா அத உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி திரவிய குண பரியாயம் வடிவுல உங்களுக்குள்ள வந்து அந்த அரிஹந்த பகவான் உங்களால வந்து இறக்கிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, அனுபவம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு அதுல இருந்து முதல்ல ஒரு ஃபீல் வர்றது, அதுக்கப்புறம் அதுல மூழ்கிற அளவுக்கு அனுபூதி ஏற்படுறது. சோ அந்த மாதிரி போய் 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 அப்பதான் பாத்தீங்கன்னா பரமாத்மாவில நீங்க மூழ்க ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க வந்து உங்களுடைய ஆத்மாவை அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால முதல்ல வந்து உங்களுடைய ஆத்மாவை அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கறதான். அதனால முதல்ல பார்க்கும்போது யார தெரிஞ்சுக்கணும்? பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாம். அதனால வந்து உங்களுக்குள்ள நீங்க ஆழமா இறங்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல யார தெரிஞ்சுக்கணும்? அரகந்த பகவான தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆத்மாவை வந்து தியானம், முதல்ல தியானம் ஆத்மாவை தியானம் பண்றது இல்ல. முதல்ல வந்து தியானம் யார பண்ணணும்? பரமாத்மாவை தான் முதல்ல தியானம் பண்ணணும். சோ இதுல இருந்து நமக்கு வந்து இதுதான் ப்ரூவ் ஆகுது. நமக்கு என்ன தெரியுது? முதல்ல நம்ம ஆத்மாவை தியானம் பண்ண வேண்டாம், முதல்ல பரமாத்மாவை தான் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காத்தை மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதாம். முதல்ல பரமாத்மாவை தியானம் பண்ணுங்க, முதல்ல அரகந்த பகவானை தியானம் பண்ணுங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பரமாத்மாவும் சரி அரகந்த பகவானும் சரி எல்லாமே இதுதானே ஒரே சப்தமா இருக்கு. சோ அவங்க வந்து யார் இந்த பாதையில போயிட்டாங்களோ, அது வெற்றி அடைஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு சோ அந்த அவங்கள வந்து நீங்க முதல்ல தியானம் பண்ணுங்க. சோ அதனால வந்து அவங்க வந்து நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தியானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதையை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதான். சோ இது வந்து நீங்க வந்து அரகாந்த பரமாத்மா எல்லாம் சொல்லும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவரை தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஜைனர்களுக்கானது இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இது ஜைனர்களுக்கானது இல்லை. சோ மோட்சம் போனவங்க யாரெல்லாம் மோட்சத்தை விரும்புறீங்களோ அவங்க எப்படி வரணுங்கிறது எல்லாருக்குமானதான விஷயமே தவிர அது ஜெயினர்களுக்கான மட்டும்தான் ஆனதா இல்லை அப்படிங்கறதாம். சோ இது எல்லாருக்குமானது இது அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து இது வந்து யாருக்கு வந்து திரவிய குண பரியாயத்தோட யாராலெல்லாம் பார்க்க முடியுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து இந்த இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்குமானது. யார் அந்த பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற பொழுது யார் இந்த பாதையில போய் மகான அடைஞ்சிருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க இது பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு மோட்சத்துக்கு போக முடியும். சோ அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் நீங்க ஜெயினா இருந்தாலும் சரி அஜைனியா இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்லை. இது மார்க்கம் சொல்லும் போது பகவான் வந்து இது ஜெயினனுக்கான மார்க்கம் இது அஜைனியனுக்கான மார்க்கம் அப்படிங்கறதுலாம் இல்ல, எல்லா உயிர்களுக்கான மார்க்கம் தான் பகவான் வந்து சொல்லியிருக்காரு. சோ அதனால வந்து அரிகந்த பகவானை வந்து உங்களுக்கு வந்து ஆதர்ஷமா உங்களுக்கான ஒரு என்ன ரோல் மாடலா இருக்குன்னு சொன்னா அது ஜெயினருடைய அரகந்தர்னு எடுத்துக்கிறது இல்ல, மோட்சம் போன அரகந்தர் எல்லாருக்குமானவர் அப்படிங்கறதா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். ஓகேவா? ஹலோ. புரிஞ்சுது ஆண்டி, நல்லா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சு எடுத்தா அவங்க வேற வழி இல்லைன்ட்டு. ஆமா, ஜூஸ் புரியுற மாதிரி கமர் கஸ்லு. அதான் நான் நினைச்சேன். ஏன்னா ஈஸியாலாம் ஒண்ணும் நடக்காது, வேலை கஷ்டம்தான் பட்டாகணும். ஒரு முறையாவது நீங்க வந்து புரிஞ்சீங்கன்னாதான் உங்களால. ஆமா, ஒரு தடையாவது நம்ம வந்து அந்த கஷ்டத்தை பட்டுட்டோம்னா ஒன்ஸ் ஃபார் ஆலா பர்மனண்டா சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பர்மனன்ட் சொல்யூஷனுக்காக ஒரு தடவையாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுதான் பண்ணணும் நம்ம. இல்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னா வேலைக்கே ஆகாது, திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து. உங்களுக்கு மோட்சம் தான் போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு முறையாவது இதை பண்ணிதான் கஷ்டப்பட்டுதான். முதல்ல உங்களுக்கு மோட்சங்கிறதுல நம்பிக்கை வரணும், அப்படி ஒண்ணு இருக்குன்றது நம்பிக்கை வரணும்.
அந்த மாதிரி ஆத்மா சுகமா இருக்க முடியும், அப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கறது நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் அதை அடையணும்ன்ற ருச்சி வரணும். சோ ருச்சி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பண்ணணும்னு சொன்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி எல்லா முயற்சியும் பண்ணீங்கன்னா அதை அடைய முடியும் அப்படிங்கிறது. நல்ல பாயிண்ட், கரெக்ட். அதுதான் எனக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. நான் சும்மாவே வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இல்ல. ஆமா ஆமா, மோட்சம் வேணும் மோட்சம் வேணும், அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்ல. சோ அட்டெம்ப்ட் நம்ம தான் பண்ணி ஆகணும் இல்லையா, ஜெயிக்கணும்னா. அதுதான். ஓகே ஓகேப்பா, நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேப்பா, எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா.